சொந்த ஊர் செல்லும் மக்களால் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம். முன்பதிவு செய்யாதவர்களுக்கும் பேருந்து வசதி ஏற்பாடு. தீபாவளிக்காக தென் மாவட்டங்களுக்கு செல்வோரால் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் போக்குவரத்து நெரிசல். கேளம்பாக்கம் முதல் கூடவாஞ்சேரி வரை மெதுவாக அணிவகுத்து செல்லும் வாகனங்கள். சொந்த ஊர் செல்வதற்காக சென்னை தாம்பரத்தில் அலைமோதும் பயணிகள் கூட்டம். கோயம்புத்தூர், ஈரோடு ரயில் நிலையங்களிலும் வழக்கத்தை விட ஏராளமானோர் குவிந்தனர். தீபாவளி விடுமுறை தொடங்கியதால் பேருந்து நிலையங்களில் அலைமோதும் கூட்டம். கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் போட்டி போட்டு பேருந்துகளில் ஏறிய மக்கள். சென்னை தியாகராய நகரில் புத்தாடைகள் வாங்க குவிந்த மக்கள். கடைசி கட்ட ஷாப்பிங் விறுவிறுப்பு. சென்னை வண்ணாரப்பேட்டையில் தீபாவளி விற்பனை மந்தம். விட்டுவிட்டு மழை பெய்வதால் மக்கள் வருகை குறைவு. தீபாவளிக்கு புத்தாடை வாங்க மதுரை விளக்கு தூணில் குவிந்த மக்கள். நெல்லையில் அதிரசம், கைமுறுக்கு உள்ளிட்ட பாரம்பரிய பலகாரங்களின் விற்பனை விறுவிறுப்பு. சிவகாசியில் இறுதிக்கட்ட பட்டாசு விற்பனை தீவிரம். இரவில் வெடிக்கும் வான வேடிகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டுவதால் தட்டுப்பாடு. தீபாவளியை ஒட்டி தாம்பரம் செங்கோட்டை இடையே இன்று முதல் 20ஆம் தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கம். சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு இன்றும் நாளையும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரம் அருகே நடைபெறும் மேம்பால பணியால் போக்குவரத்து நெரிசல். இருவேல்பட்டு பகுதியில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். ஆம்னி பேருந்துகளில் உரிமையாளர்கள் நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூல். சென்னையில் இருந்து மதுரை செல்ல 8,555 ரூபாய் வரை வசூலிக்கும் பேருந்து. தீபாவளியை ஒட்டி விமானங்களில் இன்றும் நாளையும் பயண கட்டணம் 6 மடங்காக உயர்வு. 3,000 ரூபாய் கட்டணம் 18,000 ரூபாய் வரை உயர்வு. ஐப்பசி மாத பூஜைகளுக்காக திறக்கப்பட்டது சபரிமலை நடை. துவாரபாலகர் சிலைகளில் தங்க மூலம் பூசப்பட்ட கவசம் பொருத்தம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, தேனி, திருப்பூர், நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. தீபாவளி அன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, விருதுநகர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான சட்டம் இயற்ற பரிந்துரைகளை வழங்க ஆணையம். ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் குழு அமைக்கப்படும் என பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு. அதிமுகவை ஏமாற்றி கைப்பற்றியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. உருட்டுக்கடை அல்வா என EPS விமர்சித்ததற்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலடி. சென்னையில் ஒரே நாளில் சவரனுக்கு 2,400 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. 1 கிராம் தங்கத்தின் விலையும் முதல் முறையாக 12,000-ஐ கடந்தது. கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை. தென்கொரியாவில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற விமான கண்காட்சி. வானில் சாகசங்களை நிகழ்த்திய போர் விமானங்கள்.
சொந்த ஊர் செல்லும் மக்களால் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம். முன்பதிவு செய்யாதவர்களுக்கும் பேருந்து வசதி ஏற்பாடு. தீபாவளிக்காக தென் மாவட்டங்களுக்கு செல்வோரால் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் போக்குவரத்து நெரிசல். கேளம்பாக்கம் முதல் கூடவாஞ்சேரி வரை மெதுவாக அணிவகுத்து செல்லும் வாகனங்கள். சொந்த ஊர் செல்வதற்காக சென்னை தாம்பரத்தில் அலைமோதும் பயணிகள் கூட்டம். கோயம்புத்தூர், ஈரோடு ரயில் நிலையங்களிலும் வழக்கத்தை விட ஏராளமானோர் குவிந்தனர். தீபாவளி விடுமுறை தொடங்கியதால் பேருந்து நிலையங்களில் அலைமோதும் கூட்டம். கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் போட்டி போட்டு பேருந்துகளில் ஏறிய மக்கள். சென்னை தியாகராய நகரில் புத்தாடைகள் வாங்க குவிந்த மக்கள். கடைசி கட்ட ஷாப்பிங் விறுவிறுப்பு. சென்னை வண்ணாரப்பேட்டையில் தீபாவளி விற்பனை மந்தம். விட்டுவிட்டு மழை பெய்வதால் மக்கள் வருகை குறைவு. தீபாவளிக்கு புத்தாடை வாங்க மதுரை விளக்கு தூணில் குவிந்த மக்கள். நெல்லையில் அதிரசம், கைமுறுக்கு உள்ளிட்ட பாரம்பரிய பலகாரங்களின் விற்பனை விறுவிறுப்பு. சிவகாசியில் இறுதிக்கட்ட பட்டாசு விற்பனை தீவிரம். இரவில் வெடிக்கும் வானவேடிகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டுவதால் தட்டுப்பாடு. தீபாவளியை ஒட்டி தாம்பரம் செங்கோட்டை இடையே இன்று முதல் 20ஆம் தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கம். சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு இன்றும் நாளையும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரம் அருகே நடைபெறும் மேம்பால பணியால் போக்குவரத்து நெரிசல். இருவேல்பட்டு பகுதியில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். ஆம்னி பேருந்துகளில் உரிமையாளர்கள் நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூல். சென்னையில் இருந்து மதுரை செல்ல 8555 ரூபாய் வரை வசூலிக்கும் பேருந்து. தீபாவளியை ஒட்டி விமானங்களில் இன்றும் நாளையும் பயண கட்டணம் 6 மடங்காக உயர்வு. 3000 ரூபாய் கட்டணம் 18,000 ரூபாய் வரை உயர்வு. ஐப்பசி மாத பூஜைகளுக்காக திறக்கப்பட்டது சபரிமலை நடை. துவாரபாலகர் சிலைகளில் தங்க மூலம் பூசப்பட்ட கவசம் பொருத்தம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, தேனி, திருப்பூர், நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. தீபாவளியன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, விருதுநகர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான சட்டம் இயற்ற பரிந்துரைகளை வழங்க ஆணையம். ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் குழு அமைக்கப்படும் என பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு. அதிமுகவை ஏமாற்றி கைப்பற்றியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. உருட்டுக்கடை அல்வா என EPS விமர்சித்ததற்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலடி. சென்னையில் ஒரே நாளில் சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. 1 கிராம் தங்கத்தின் விலையும் முதல் முறையாக 12,000 கடந்தது. கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை. தென்கொரியாவில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற விமான கண்காட்சி. வானில் சாகசங்களை நிகழ்த்திய போர் விமானங்கள்.